திருப்பத்தூரில் கவிஞர் வே. தீபா எழுதிய காற்றை அசைக்கும் சிறகு, கவிஞர் வே. மணிகண்டனின் ஓசை தரும் மௌனம் 2 நூல்கள் மற்றும் 4 பாடல்கள் வெளியீட்டு விழா. திருப்பத்தூர் ஆகஸ்ட் 25. திருப்பத்தூர் மாவட்டம் ஹவுசிங் போர்டு அடுத்த தருமபுரி செல்லும் சாலையில் செயல்பட்டு வரும் மெஸ்ட்ரோ தமிழ் கலைக்கூடத்தில் கவிஞர் வே. தீபா எழுதிய காற்றை அசைக்கும் சிறகு, கவிஞர் வே. மணிகண்டனின் ஓசை தரும் மௌனம் ஆகிய 2 நூல்கள் மற்றும் பாடல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் முதுகலை ஆசிரியர் ப. சக்திவேணி அனைவரையும் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளர்களாக கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு அ. முனிராஜ், ஊத்தங்கரை வித்யா விகாஸ் தாளாளர் சி. சக்திவேல், சித்த மருத்துவ தலைமை ஆசிரியர் ஓய்வு திரு நா. முனுசாமி, கௌரவ விருந்தினர்களாக முதுகலை ஆசிரியர் தங்கமுத்து, தமிழ்நாடு காவல்துறை ஞான ஷைலாமேரி, நாடகவியலாளர் திரைப்பட நடிகர் முனைவர் ஆதன்குமார், தலைமை ஆசிரியர் கார்த்திக் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் கவிஞர் தீபா எழுதிய காற்றை அசைக்கும் சிறகு நூலின் முதல் பிரதியை கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் வெளியிட நூல் ஆசிரியரின் தாயார் கல்யாணி பெற்றுக்கொண்டார். இந்த நூலினை அறிமுகம் செய்து முதுகலை ஆசிரியர் திறனாய்வாளர் தங்கமுத்து விளக்கி பேசினார். கவிஞர் மணிகண்டனின் எழுதிய ஓசை தரும் மௌனம் நூலின் முதல் பிரதியை ஊத்தங்கரை வித்யா விகாஸ் பள்ளியின் தாளாளர் சக்திவேல் வெளியிட சித்த மருத்துவ தலைமை ஆசிரியர் ஓய்வு முனுசாமி பெற்றுக்கொண்டார். இந்த நூல் குறித்து தமிழ்நாடு காவல்துறை திறனாய்வாளர் ஞான ஷைலாமேரி நூலின் மையக்கரு இடம்பெற்றுள்ள செய்திகளின் சுருக்கத்தை சங்க நூல்களை ஒப்பிட்டு பேசினார். இதேபோன்று வாழ்க தமிழ்மொழி பாடலை சித்த மருத்துவ தலைமை ஆசிரியர் ஓய்வு முனுசாமி வெளியிட மைதிலி பெற்றுக்கொண்டார். பெண்கள், பெண் குழந்தைகளுக்கு நேரிடும் குழந்தை பாலியல் வன்கொடுமை பாடலான முத்துமணி ரத்தினமே பாடலை தமிழ்நாடு காவல்துறை ஷைலாமேரி வெளியிட முதுகலை ஆசிரியர் தீபா பெற்றுக்கொண்டார். பெண்களுக்கு எதிராக நிகழும் அமில வீச்சு விழிப்புணர்வு பாடலான அழகே அழகே பாடலை தருமபுரி தமிழ் கவிஞர் மன்ற தலைவர் பாவலர் மலர்வண்ணன் வெளியிட கோயம்புத்தூர் அழகேசன் பெற்றுக்கொண்டார். மேலும் அருண் நடித்த காதலின் தனிமை ஆல்பத்தினை திரைப்பட நடிகர் முனைவர் ஆதன்குமார் வெளியிட திலகவதி பொறியாளர் மைதிலி, மென் பொறியாளர் அருண்குமார் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். பாடல்களை மெஸ்ட்ரோ தமிழ் கலைக்கூடம் தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன் பாடினார். 3 பாடல்கள் மற்றும் ஒரு ஆல்பம் பாடல்களை கவிஞர் பாடலாசிரியர் வே. மணிகண்டன் எழுதியது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியில் விஸ்டம் லைட் அறக்கட்டளையின் மூலம் மாற்றுத்திறனாளி மற்றும் பெற்றோரை இழந்த 3 மாணவிகளுக்கு தலா ரூபாய் 5,000 வழங்கினர். விஸ்டம் அறக்கட்டளையும் செயல்பாடுகளையும் மென் பொறியாளர் அ. லோகேஸ்வரி அறிமுகப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கூத்தப்பட்டி பழனி, தமிழ் மகன் இளங்கோ, ராஜேஷ்குமார், பாவலர் மதனகோபாலன், கோகுல் காளியப்பன், பழனி, முல்லை, சக்திவேணி, ஆரூர் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் ஆதி சௌந்தரராஜன், மருத்துவத்துறை மற்றும் 100க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை யோக பிரியா, மெஸ்ட்ரோ தமிழ் கலைக்கூடம் தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன் ஆகியோர் தொகுத்து வழங்கினர். கவிதேடல் பதிப்பகம் கோகுல் காளியப்பன் நன்றியுரை ஆற்றினார். அதுக்கு மேலே திருமணத்துக்கு பின்னாடி படித்து நிறைய பட்டம் வாங்கினார். என் மகன் இயன்ற பொழுதில் பெரிதவக்கம் சான்றோன் என கேட்ட தாய். என் பிள்ளைகள் படித்து ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுகிறோமோ, அதை விட என் பிள்ளை இவ்வளவு பெரிய மேடைகள் இவ்வளவு பேரிடம் பாராட்டு வாங்குவதை பார்க்கும்போது வேறு என் ஒரு தாய்க்கு வேறு என்ன வேண்டும். என் பிள்ளைகள், என் மகன் ஐடி ஃபீல்டில் பணிபுரிந்து கொண்டு இரவு நேரத்தில் அம்மா எனக்கு டீ வைத்து கொடுன்னு என்று கேட்பான். வேலை செய்து கொண்டு டீ வைத்து கொடுத்து சொல்லுவான். கொண்டு போய் கொடுத்தா புத்தகமும் ஒரு பக்கம் எழுதுவான். என்னடா தம்பி இப்படி எழுதினுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, அம்மா இதில் எழுத்துப்பிள்ளை இருக்குதா பாருன்னு சொல்லி கேட்பான். நான் பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்படுவேன். குட்டி உனக்கு மட்டும் எப்படிதான் இதெல்லாம் எழுதுறதுக்கு தோணுதுன்னு சொல்லி கேட்டா, அம்மா அது எனக்கு இயற்கையே வருதுமா, எங்கள் பாட்டி செத்தனன்னு எனக்கு அந்த ஒரு எழுதுகிற வாய்